அருள்மிகு அஷ்டலக்ஷ்மி திருக்கோயில், பெசன்ட் நகர். लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्गुरां श्रीमन्मन्तकटाब्दलक्षविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसितां वन्दे मुकुन्दप्रियां मातर्नमामि कमले कमलायधाक्षी श्रीविष्णुविष्कमलवासिनि विश्वमातः क्षीरोधते कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं नमतां शरण्ये. சமுத்திரராஜபுத்திரியான மகாலட்சுமிக்கு இங்கே சமுத்திரக்கரை ஓரமாக திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறது ஒரு தனி சிறப்பு. காரணம் என்னென்னா, பெருமாள் திருப்பார்கடலை கடையும் போது லக்ஷ்மி தேவியானவள் சமுத்திரத்திலேருந்து அவதாரம் பண்ணதா ஐதீகம். சென்னை மாநகரில் உள்ள பெசன்ட் நகரில் ஓடை மாநகர் என்ற பகுதியில் வங்கக்கரையோரம் 1974ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இத்திருக்கோயிலின் திருப்பணி தொடங்கப்பட்டது. தாம் பிறந்த இந்த சமுத்திரத்தை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் காஞ்சி மகா பெரிவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய சொப்னத்த மகாலட்சுமி வந்து சமுத்திரராஜ புத்திரியான எனக்கு இங்கே சமுத்திரக்கரை ஓரமாக அஷ்டாங்க விமானத்தோட ஒரு கோவில் அமைச்சு கொடுக்கணும்னு உத்தரவு கொடுக்க இந்த கோவில் கட்டினதா ஐதீகம். இந்த கோவிலுடைய விமானங்கள் பார்த்திங்கன்னா மற்ற விமானங்களை காட்டிலும் வேறுபட்டு இருக்கும். காரணம் என்ன, பெருமாள் வந்து 3 நிலையில் இருப்பார். உத்திரமேரூர் பக்கத்தில், செங்கல்பட்டு உத்திரமேரூர் பக்கத்தில் இதே மாதிரி அஷ்டாங்க விமானம் இருக்குது. அங்கே நின்னான், இருந்தான், கிடந்தான் அப்படின்ற 3 நிலையில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மூலஸ்தானம் வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுவா ஒரு நிலை. அதுக்கப்புறம் முதல் நிலையில் வந்து 4 லக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி. அதுக்கும் மேல் நிலையில் பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி. ஆக கருவறையிலேருந்து 3 நிலையாக இருக்கா. இந்த விமானத்துக்கு பேர் அஷ்டா அங்க விமானம். அஷ்ட அங்க விமானம்னா 8 அங்கமாக இருக்கக்கூடிய விமானம் சேர்ந்து ஒரே கோவில். இது ரொம்ப விசேஷமானது. மூலவர் விமானத்திலேயே 8 லக்ஷ்மிகளும் 8 சன்னதிகளுடன் கூடிய அஷ்டாங்க விமானத்துடன் மகாலட்சுமி உடனுரை மகாவிஷ்ணு திருமண தம்பதியராய் விளங்கும் வகையில் இத்திருக்கோயில் அமைக்கப்பட்டது.
அஷ்டாங்க விமானத்தில் 9 சன்னதிகள் அமைந்துள்ளன. மகாலட்சுமி சன்னதியை தரிசனம் செய்துவிட்டு வரும்போது 18 படிகள் உள்ளன. இந்த 18 படிகளும் 18 தத்துவங்களுக்கு உருவாய் அமைக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உலகத்திலே ஒரே கோவில் அஷ்டலக்ஷ்மி கோவில். பாம்பேயில் கூட நீங்கள் போய் பாருங்கள், மகாலட்சுமி, மகாகாளி, மகா சரஸ்வதின்னு சொல்லிட்டு 3 உற்சவ விக்கிரகம் 3 சின்ன லெவலில் இருக்கும். மூலஸ்தானமும் இந்த மாதிரி அஷ்டாங்க விமானமும் இதே மாதிரியோ கிடையாது. சமுத்திரம் ரொம்ப இங்கே முக்கியமான ஒரு விஷயம். சமுத்திரத்துலேருந்து தானே மகாலட்சுமி வந்தா, சமுத்திரராஜ புத்திரி தானே மகாலட்சுமி. அதனால் பிறந்த சமுத்திரத்தை எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும்னு மகாலட்சுமி உத்தரவு கொடுக்கதான் இந்த கோவில் வந்து கிழக்கு பார்த்து மகாலட்சுமியை ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. வெள்ளிக்கிழமை காத்தால அபிஷேகம். அந்த அபிஷேகங்களில் நவகலச ஸ்தாபனம் பண்ணி பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சக்காப்பு, சந்தனம், இதை மாதிரி வாசன திரவியங்களோட விசேஷ திருமஞ்சனம் அது மாதிரி நடக்கிறது. அப்போது இந்த சுவாமியை வந்து மகாலட்சுமியை 9 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணால் அவங்க என்ன காரியம் நினைக்கிறாங்களோ அது பரிபூர்ணமாக அவங்களுக்கு கை கூடுறது. அது நாம் மட்டும் இல்லை, இந்த கோவில் கட்டி 60 வருஷம் ஆகுது. இந்த 60 வருஷமாக காண்ற நிதர்சனமான உண்மை இது. இங்கே வந்து திருவிழாங்கள்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி, நவராத்திரி, தமிழ் வருடப்பிறப்பு, ஆங்கில வருடப்பிறப்பு, அப்புறம் நரசிம்ம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, பவித்ரோத்சவம், இப்படியாக திருவிழாக்கள். மார்கழி மாதத்தில் ஆண்டாள் உற்சவம், ஆண்டாள் திருக்கல்யாணம், இப்படி எல்லா விதமான ஒரு விசேஷமும் 12 மாதத்துக்கும் 12 வைபவங்கள் இங்கே வேறு விமரிசையாக நடந்துட்டுருக்கு. சுத்விபாசாமலாம் ஜேஷ்டாமலக்ஷ்மீர்நாசயாம்யஹம் அபோதிமதமிருத்தியம் ச சர்வான் நிர்ணுதமே கிருஹாத் கந்தத்வாராந்துராதர்ஷான் நித்யபுஷ்டாங்கரீஷிணீம் ஈஸ்வரீகோன் சர்வபூதானாம் த்வாமிகோபக்வயே ஸ்ரியம் मनसक्का ममागोदिं वाचः सत्यमसीमहि वसूनां रूपमन्यस्य मगि श्रीयतां यशः कर्दमेन प्रजा भूता मगि सम्भवगर्धमा श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनीम् आपसृजन्तु शुद्धानि चिक्लीदवसमे गृहे निच देवीं मातरं श्रियं वासय मे कुले आर्द्रायकरणीं यष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रामिरण्मयीं लक्ष्मीं जातवेतो ममावह आर्द्रां पुष्करणीं पुष्टिं सुवर्णां हेममालिनीं सूर्यामिरण्मयीं लक्ष्मीं जातवेतो ममावह तां मावह जातवेतो लक्ष्मीमनभकामिनीं यस्यामिरण्यं कावो धास्यो स्वाने देयं पुरुषानहं पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मदलाय धाक्षी विश्वप्रिये विष्णुमनोनुकूले तत्पादपद्मं मगि सन्निधत्वा श्रीजातश्रियानिर्याय श्री अम्बजोरमृतुद्यो ददातु श्री अम्बजानाममृतत्वमायन्भजन्ति सत्यस्सविता वितद्योने श्रेयवेनं दस्यामा ददाति सन्दर्ता विषावकृत्वं सन्दर्तं सन्दीयते प्रजया पशुभिः एवं भेदा ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्
लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दगडाब्दलक्षविभव त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसितां वन्दे सरजितनिलये सरोजहस्ते तमलधरां सुतगन्धमाल्यशोभे भगवति हरिवल्लभे मानाधीत प्रथित विभवां मङ्गलं मङ्गलानां वक्षस्पीठीं मदिभिषयनो भूषयन्तीं स्वकान्त्याः प्रत्यक्षानस्तगिममगिमप्रार्थनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमशरणत्वां कल्याणानामभिकलनिधिक्वाभिकारुण्यसीमा नृत्यामोदां मृगमवचसां मौलिमन्दारमालां सम्बद्दिव्यां मदिभिषयेन सन्निधत्तां सदा मे सैषा देवी सकलभुवनप्रार्थना कामधेनु श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवहन्यां गोदामनन्यशरणश्चरणं प्रबध्ये श्रियकान्ताय कल्याणनितये नितयेऽर्धिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।